மறக்கவே முடியாத நினைவுகளில் முக்கியமான நினைவு அவள். ஒரு நாள் கனவு மாதிரி வந்தா, இப்ப கனவு மட்டும்தான் இருக்கு. இவ்வளோ வேகமா அச்சா யார் எடுக்கிறது? அச்சல்ல வந்து எடுவா. டேய், நம்ம ஏரியாவுக்கு ஒரு மலையாள பொண்ணு வந்திருக்கு. நீ பார்த்தியா? செம்மையாக இருந்துச்சு. நானும் பார்த்தேன், நல்லா தான் இருந்தா. அப்படியா? அவங்க கூட தானே சுற்றிட்டு இருந்தேன். என் கண்ணில் யாரும் அப்படி படவே இல்லையே. அதுவும் உன் கண்ணில் பட்டா வெறும் பொண்ணத்தை வெறிநாய் பார்க்குற மாதிரி வெறிக்க பார்த்து அந்த பொண்ணை விரட்டி விட மாட்டேன். மூடிட்டு பாலத்தேடு. அதனால இவ்வளோ பெரிய கத்து தெரியாமல் பேசிட்டு இருக்கான். பால் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு இந்த பாலை ஐயோ, மிலிட்டரி வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டான்டா, ஓடுங்கடா. டேய், இந்த பேட்டை வச்சிடறா. சொல்லி தொலைச்சிட்டானுங்கண்ணா. உன்னை காப்பாத்தி விடுறா. இதை போட்டுக்கோ. என்னையா பண்ற? இங்க சொட சொடையா இருக்கு பாரு, அதை அடிச்சு விடு. ஹலோ, அம்பிகாபதி டேரக்டருங்களா? உங்க படத்தை இங்க ரெஃபரன்ஸா வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செஞ்சிடறோம். தம்பி தம்பி, இது ஒரு 4 பேர் ஓடுங்க, பாத்தியா? திரும்பி பார்த்து சொல்லு. கண்ணாடி அடே எங்கேயுமாடா? அதான் வரான்டா, ஓடுறா. டேய், நீ எப்படா தப்பிச்ச? அந்த டெய்லர் மகனை கூத்து விட்டு வந்துட்டான்டா. என்னம்மா துரத்துறான் அந்த மிலிட்ரிக்காரமாங்க. அப்பா சரி, ஏறு உட்காந்து தொலை. மச்சி, பொண்ணு அழகா இருந்தா லவ் பண்ணலாம் போலையாடா. ஒரு பொண்ணை பார்த்த செம்மையா இருந்தா. எந்த பொண்ணோட சொல்ற? அதான் நம்ம ஏரியாக்கு புதுசாக வந்த அந்த மலையாள பொண்ணு. ஏதோ கெத்து சூத்துன்னு பேசிட்டு இருந்தா, வெக்கமே இல்லாம அந்த பொண்ணு கிட்ட மோப்ப முடிச்சிருவான்ட்டியா? அச்சி, பகல் கனவு காணாத. நீ போய் ப்ரப்போஸ் பண்ணா அவ ஓகே சொல்லிடுவாளா? முயற்சி செஞ்சா முடியாது எதுவும் இல்லடா. பகல் கனவா ராத்திரி கனவா அவதான் ஆளு. அப்போ சாப்பாடு கன்ஃபார்ம். செருப்படிக்கெல்லாம் கவலைப்படுறவனா நம்ம ஆளு. வெக்கமே இல்லாம நாளைக்கு பல்லு லிஸ்ட் போய் நிப்பாமாரு. மூஞ்சில் தெருக்கி வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? பல்லு அடிச்சு நிப்பன்னு சொன்னது கடை பல்லு வலிக்கிட்டு இருந்தா என்ன பூச்சி எடுத்துட்டு வந்தா? நீ வேற. நானே அவன் பார்க்கணும்னு கட்டுக்குள்ள இருக்கேன். அவ பாக்குறது இருக்கட்டும், அவங்க அப்பா வராம பாரு. எங்கடா? சரி, அவன் என்னை பார்க்கறதுக்குள்ள அவங்க அப்பா வந்து நீ பார்த்துட்டான்டா.
அப்படியே பார்த்துருந்தா மட்டும் அடுத்து தள்ளியிருப்பேன். டேய் நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு நான் அறுவடை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணும். அப்படியே ஐடியா கொடுத்துட்டா மட்டும் புளுத்தி தள்ளிடுவாரு. டேய் இது அவதானே? என்னடா அண்டாடகர் மாதிரி இருந்தோரா? டேய் ஆமாண்டா, அவன் என்னடா இங்க? சும்மாவே அவள் வீட்டு வாசலில் போய் தொங்க நிற்பேன். இப்போ அவளும் அதுக்கேற்ற மாதிரி வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன, நீயும் பின்னாடியே போக வேண்டியதுதானே? போயிருவோம். ஏங்க வாங்க வாங்க. 1 2 3 அச்சன் ஒரு நிமிஷம். டேய் என்னடா நம்ம கூப்பிடுறோம்? நம்மளே இல்லைடா, உன்னை தான் கூப்பிட்றா. நான் வந்தால் கை கலப்பாயிடும், நீயே போயிட்டு வா. ஐயோ விட்டுட்டு போறானே, சரி சமாளிப்போம். நீங்கள் யாரானு என்ன எங்களை ஃபாலோ செய்யுங்க? என்ன? ஹலோ, என்ன புரியலையா? எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு கேட்க. அதுவா? இல்லைங்க, உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்கு தான் பின்னாடிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த? என்ன புரியலையா? இந்தாம்மா டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சிருக்கோ? உனக்கு தைரியம் தான், அவ வீட்டில் சொல்லிடுவா. ஏங்க லவ் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க, வீட்டில் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏங்க ஐயோ ஏங்க உங்கள் ஃப்ரெண்டு கோச் போகிறாங்க, சொல்லுங்க. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை, நீயாச்சு அவளாச்சு. ஐயோ ஸோ என்ன மச்சான், குழப்பி ஏதோ குழப்பி விட்டு போகிறா? என்னடா கோவப்பட்டு போயிட்டா? இதுக்கு மேலே அவள் பின்னாடி சுற்றினா வீட்டில் சொல்லிடுவா போல. இன்னும் இந்த ஒரு வாரம் இந்த சைடு பக்கமே வரக்கூடாது. வா ஓடிடலாம். என்ன மச்சான், ஒரு வாரமாக அந்த பொண்ணு சைடே போகிறதில்ல, வீட்டில் சொல்லிடுவான்னு பயன்ட்டியா? அவளுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக சமாளிச்சிருக்கலாம். டேய், அந்த பொண்ணு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருச்சுடா. டே அது நம்ம கோபாலுடா. டெய்லர் மாவனா அவன்? இவன் ஏன்டா புடவை கட்டிட்டு இந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான்? ஓஹோ, நான் ஒரு வாரம் கேப் போட்டு ரொம்ப தப்பாக போச்சு. ஆமாம் மச்சான், லேடி கிட்ட போட்டு வாழை உஷார் பண்ணிட்டான் பாரு. சாப்டர் க்ளோஸ். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஐ லவ் யூ. இல்லை அடிச்சிட்டா? அடிக்கிற அளவுக்கு என்னடா பண்ணியிருப்பான்? வா போய் கேட்போம். அவனே வரான், அவன்கிட்டே கேட்டுப்போம். போன போட்டு வாழ்க்கை கொடுத்து தமிழ் கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தா அடிக்கிறேனே, இருக்கு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். என்னடா லேடி கெட்டப்பில் அவளை விட அழகாக இருக்கணும்னு ஒன்று அடிச்சிட்டாளா? ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அடிச்சிட்டாடா. சரி லேடி கெட்ட போட்டு அழக்கூடாது, சரியா? சரி அழாதடா. நீங்க போயிட்டே இருங்கடா, நான் வரேன். உன் கம்பெனிக்கு காதல் டெஸ்ட்டே ஒருத்தர் வருவான் பாரு. டேய், லேடி கெட்டப்பில் செம்மையா இருக்கடா, உன்னை ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கவா? என்னங்க ஏதாச்சும் பிரச்சனையா? ఆ చెక్కని ఎందాని వెనక్కి வந்து ப்ரப்போஸ் చేయను நீ சொல்லிட்டு இல்லையா చెక్కని எடுத்து? எனக்கு புரியல. ஏ பிராந்தா, நான் நின்னு பிரேமிக்கணும். என்னங்க சொன்னீங்க? ஐ லவ் யூடா செக்கா.
உனக்கு ஓகே சொல்லிட்டாளா? ம் நம்ம டெய்லர் மாவட்டம் இல்லாதது அப்படி என்னடா உங்ககிட்ட இருக்கு? சும்மா இருடா. டேய் அவ வராடா. சரி சரி, பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்தில் வருது. நீயாச்சும் பேசி தண்ணி வாங்கி வை, நான் வரேன். சரி போ. ஹாய். ஹாய். என்ன பின்னாடி ஏதோ கையில் வச்சிருக்க போல? ஓ அதுவா, கண்ணை க்ளோஸ் பண்ண சொல்கிறேன். ம் கை காட்டு. என்ன இது செயினெல்லாம்? இந்த செயின் எப்போவும் உன் கையில் தான் இருக்கணும். உனக்கு எப்போல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் இதை எடுத்து பார்த்துக்கோ. அதெல்லாம் ஓகே. என்னையா லவ் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, உனக்கே ஒரு நாள் புரியும். வா போகணும். சரி. இங்கே வெறும் கயிறு தான் இருக்குது. நம்மளுக்குலாம் ஒருத்தையும் வாங்கி கொடுக்க மாட்டாளுங்க. இவனுங்களுக்கு மட்டும் எங்கேருந்து மாட்டுவாளுங்களோ. ஏண்டா அபிஷ்டு, இது கொஞ்சம் ஆச்சாரமான கடை. அம்பாள் உள்ள இருக்கா? செத்த செருப்பை வெளியில கழட்டி விட்டு உள்ளவா. செருப்பை போட்டு வந்துட்டோமா, அலறாங்க. டேய் தள்ளி போடுறான் நாய. இதோட பெட்ரூமா, இங்கே வந்து படுத்து கிடக்குறேன். பதிலுக்கு கிஃப்ட் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்ட. என்ன வேணா வாங்கு, இந்த கருமத்தை மட்டும் வாங்காத. டே மச்சி இது. மச்சி இது. டே மச்சான் இது. இது கொஞ்சம் சும்மா இருங்கடா. எதுவுமே வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அது ஓகேடா. டேய் நீங்கள் கிஃப்ட்டு பேக் பண்ணுறது அவங்க அப்பனுக்கு லவ் பண்ணுறது வந்து அவர் ஊருக்கு பார்சல் பண்ணிட்டான். மாமால ட்விஸ்ட்டு. மொத்தம் யாரா இவன்? டேய் நீ இன்னும் எத்தனை கெட்டப்படா போடுவ? அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக பிச்சைக்காரனாவே மாறிட்டியடா. ஒன்று சொல்லாமலே விட்டு பெரியற கட்டி சும்மா வெட்டி எறிகிற. என்ன நடந்தது ஏது நடந்தது ஒன்னும் புரியாம முழிச்சு நிக்கிறேன். கட்டுங்க நம்மள விட்டு ஓடுறிய தன்னந்தனியாக தத்தளிக்கிறேனே. முழுசா எதுவும் சொல்லாம நீ தான் விட்டு பெரியற.